கைஸ், வெல்கம் பேக் டு எம்டிஎல் பாக்ஸ் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து குக் பண்ண போகிறோம். அதுதான் கைஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா ரெண்டுமே எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை சின்ன சின்னதாக நம்ம நறுக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் எழுத்திக்கு நல்லது. அப்புறம் கீரையை நல்லா அலசிக்கிங்க. ஒரு தடவை இல்லை, ஒரு 3 தடவை 4 தடவை அலசிக்கிங்க. ஏன்னா அதில் சின்ன சின்ன குட்டி குட்டி பூச்சிகள்லாம் இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாணலியில் வடை சட்டியை வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. சில பேர் சீரகம் போடுவாங்க, பட் எனக்கு என்னமோ அந்த இது பிடிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா, வரமிளகா ரெண்டுமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு என்ன பண்ணணும்னா, உப்பு கொஞ்சோண்டு அதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்குங்க, இல்லைன்னா பச்சை பச்சை வாசனை இருக்கும். அதில் கொஞ்சோண்டு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு 5 பேருங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் நான் வைக்கிறேன். அதனால் நீங்கள் எவ்வளோ பேரோ அதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கீரையை நம்ம அந்த வெங்காயம் தாளிப்புக்குள்ளே போடணும். இப்போ இது நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம், அந்த கடைசலவு இதிலேயே ஊற்றலாம். ஃபஸ்ட்டு தக்காளியெல்லாம் எடுத்து அந்த கீரை மேலே வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது அந்த பாசிப்பருப்பு கருப்பில் அதிலேயே ஊற்றிடலாம். இப்போது நல்லா அதை ஒரு கிளறணும். கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக நம்ம அந்த பருப்பு கடைஞ்ச பாத்திரத்துலேருந்தே ஊற்றிக்கலாம். இப்போ கீரை கொஞ்சம் நல்லா வேகணும். ஏன்னா பருப்பு வெந்திருக்கு, வெங்காயம், பூண்டு இது எல்லாமே வெந்திருக்கு, ஆனால் கீரை மட்டும் இன்னும் வேகலை. அதனால் கொஞ்சம் கீரையை வேக வைக்கணும். சாதம் செஞ்சுட்டேன். இப்போ குழம்பு தான் ரெடி ஆகிட்டு. நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கீரையை வேக விட விட்டுறலாம். சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா கூட நம்ம கடைஞ்சதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை நம்ம கடைய போகிறோம். வெந்துடுச்சு. அது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை நல்லா மரத்தில் நல்லா நைஸாக கடையணும். இந்த தண்ணியை வடித்தா கீரை ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.